கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் புதியதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. டங்ஸ்டன் தடுப்போம், மேலூர் காப்போம் என்ற வாசகத்துடன் கூடிய முகக்கவசத்தை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ள அதிமுக உறுப்பினர்கள். இஸ்ரோவின் புதிய தலைவராக வி. நாராயணனை நியமனம் செய்ய மத்திய அரசு அறிவித்துள்ளது. வரும் 14ஆம் தேதி நாராயணன் பதவி ஏற்க இருப்பதாக அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிப்பு. அரசு விடுமுறை நாட்கள் வருவதால் 10, 13 மற்றும் 17 ஆகிய 3 தேதிகளில் மட்டுமே மனு தாக்கல் செய்ய முடியும். மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிவிப்பு. வரும் 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது பற்றி முடிவெடுக்கப்பட வாய்ப்பு. காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் மீண்டும் அமலாக்கத்துறையினர் சோதனை. 17 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் சில ஆவணங்களின் நகல்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,632 காளைகளுக்கு ஆன்லைனில் பதிவு. 5,342 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளதாக ஆட்சியர் அறிவிப்பு. இந்தியாவில் HMP வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். தீ விபத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கும் கான்கிரீட் வீடுகள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 126 ஆக அதிகரித்துள்ள நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம்.